இப்போ நீங்க சொன்னீங்க என்னன்னா, இப்போ மோஸ்ட்லி இப்போ எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்களோட சின்ன சின்ன பண தேவைகளுக்காக தொடர்ந்து கடன் வாங்குறது வந்து அவங்க எந்த அளவுக்கு மேம் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடும். அதை எப்படி அவங்க அதுல இருந்து எப்படி அவங்க வெளியே வர்றது? கடன் வாங்க அவங்க சின்ன சின்ன கடன் இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது அட்ராக்ட் பண்ற விஷயம். நீங்க இப்போ என்னோட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 40 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 10 கோடிக்கு ப்ராஃபிட் வந்துன்றது. ஸோ ரொம்ப என்ன சொல்றது கிரீன் பிக்சர், சரியா? ஸோ அந்த பிக்சர் இருக்கிற போது எல்லா பேங்கர்ஸும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள்கிட்டேருந்து 10 லட்சம் வாங்கிக்கோங்க, எங்கள்கிட்டேருந்து 50 லட்சம் வாங்கிக்கோங்க, உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நாங்கள் வந்து கொடுக்குறோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பேங்க் எடுத்திருக்க அன்செக்யூர்ட் லோன். ஓகே, அன்செக்யூர்ட் லோனில் என்னன்னா நம்ம வந்து இது கொடுக்க வேண்டாம், கொலாட்ரல் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அடங்கு ஒன்றும் விற்கணுங்கிற அவசியம் இல்லை, மார்கேஜ் ஒன்றுமே பண்ண வேண்டாம். they will give you money and வந்து அந்த பணத்தை அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல 7 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அவங்க வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அவங்க வந்து இந்த பைசா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னோட கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு வருஷத்துல நீங்க நம்ப மாட்டீங்க 4 கோடி இந்த மாதிரி வாங்கிட்டாங்க வேற பேங்க்லேருந்து. ஒரே பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு, ஒரே இந்த 40 கோடி டர்ன் ஓவர் வச்சுட்டு அவங்க வேற பேங்க்லேருந்து 4 கோடி லோன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் பேங்கர் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி வாங்குங்க, நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரர். ஆப்வியஸ்லி நம்ம லக்ஷ்மி பணம் வீட்டுக்கு வருதுன்னா யாருமே அதை எவ்வளோ நாள் ரிஃப்யூஸ் பண்ண முடியும் இல்லையா? எதற்கேன்னு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா 2014 2015 ஒரு அவங்களோட மெயின் ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்ல ப்ரைஸிங்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரைஸிங் ஜாஸ்தி ஆகி அது வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகி தேர் வாஸ் அ ப்ரைஸ் என்ன சொல்றது அப்சர்ஜிங் ஹேப்பன். ஸோ நான் என்ன பண்ணினேன், என்னோட வந்து பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரா மெட்டீரியல் வெண்ட் அப். எனக்கு அது ஜாஸ்தி செலவு பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், அவங்க வந்து இந்த 4 கோடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரியலைசேஷனே ஆகல கி மாசம் எனக்கு 50 லட்சத்துக்கு ஒரு இஎம்ஐ போகுது அப்படின்னு. அவங்களுக்கு அது ரியலைஸே ஆகல, ஏன்னா தனித்தனியா வந்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ when the business was going good, அப்போ அவங்களுக்கு அது தெரியல 50 லட்சம் நம்ம கட்டுறோம் அப்படின்னு. இந்த ரா மெட்டீரியல் கிரைசிஸ் வந்ததுனால they had to pay more price to get the raw material. அப்போ என்னாச்சு, they could not pay the EMI. ஓகே, இஎம்ஐ ஆப்வியஸ்லி சேலரி நான் கொடுத்துதான் ஆகணும். ஸோ என்ன பேக்டோர் ப்ரையாரிட்டியில வந்து இதை இஎம்ஐயை நம்ம எப்பவுமே அதை பின்னாடி புஷ் பண்ணிடுவோம். நமக்கு எம்ப்ளாயி வேணும், நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், நமக்கு ரா மெட்டீரியல் வேணும். அது இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணினாங்க, இதை இஎம்ஐயை கட்டல. அதே மாதிரி 3 மாசம் அவங்க அதை ப்ரையாரிட்டியில எடுத்துக்கல. என்னாச்சு, 3 மாசம் கழிச்சு எல்லா பேங்கர்ஸும் அவங்கள வந்து ஒரு என்பிஏன்னு சொல்லிட்டாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதுக்கப்புறம் அவங்களோட கலர் எப்படி மாறுதுன்னு நீங்க வந்து யூ வில் நாட் பிலீவ். எந்த பேங்கர் வந்து உங்களை வந்து பேங்க்ல லோன் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு த்ரெட்னிங் கால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொடுத்தேன்னா ஓகே, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவேன். லாட் ஆஃப் எல்லாம் ஒரு டோட்டல் 360 டிகிரிஸ் அவங்க மாறிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி உங்களுக்கு சிச்சுவேஷன் லைஃப்ல வரக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். எப்போ இந்த பேங்கர்ஸ் வந்து உங்களை வந்து நொயின்னு கொடுக்குறாங்களோ, யூ ஹாவ் டு பி சரி நீ கொஞ்சம் போப்பா, நான் கொஞ்சம் நாய் யோசிச்சுட்டு சொல்றேன். யூ ஷுட் காம் யுவர் மைண்ட். நமக்கு இந்த பணம் இப்ப தேவையா? நமக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணி ஏதாவது நமக்கு இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரப்போறதா? அதை இவாலுவேட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவனை கூப்பிட்டோம். இல்லைன்னா அவன் சொல்ற பாஷையில நம்ம கேரிட் அவே ஆயிட்டோம்னா இட் வில் பி அ ப்ராப்ளம். தட் இஸ் வை ஐ செட் லோன் இஸ் குட், பட் எக்ஸசிவ் லோன் இஸ் அவ்வளவுதான், உங்களை இட் வில் புல் யூ டவுன் லைக் எனிதிங், உங்களை கில் பண்ணிடும். அதனால லோன் வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிளியரா யோசிக்கணும், இந்த பணத்தை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த பணம் அந்த யூஸ் பண்றத நீடு இப்போ எனக்கு நெசசரியா, நெசசரி இல்லைன்னா வாங்கக்கூடாது. அந்த ஒரு மனசுல கட்டுப்பாடு யூ ஹாவ் டு ஹேவ். அது வந்து அந்த பேங்கர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் நீங்க வந்து உங்களோட மனசை ஒரு திடமா ஆக்கி யூ ஹாவ் டு சே எனக்கு இது இப்போ வேண்டாம். ஸோ நம்ம நோ சொல்றதுக்கு கத்துக்கணும்.
இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமும் நம்மள்ட்ட நிறைய பேர் வராங்க. ஐயோ நீ 50% டிஸ்கவுண்ட் கொடு, 70%. எனக்கு நீ வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆஸ் அ கஸ்டமர். நம்ம நோன்னு சொல்ல கத்துட்டானா பாதி விஷயம் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிடும். ஓகே. இந்த பேங்கர்ஸ்ட ஸ்பெசிபிக்லி நம்ம எப்பவுமே நமக்கு வேண்டானா அந்த படம், ப்ளீஸ் டோன்ட் டேக் இட். எப்போ உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த உங்களோட எண்ட் யூஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகே, இந்த பணத்தை வச்சு நான் இந்த ரா மெட்டீரியல் வாங்க போறேன், இந்த ரா மெட்டீரியல் வாங்கி எனக்கு வந்து இந்த 10 கோடிக்கு பிசினஸ் வரப்போகுது, அந்த 10 கோடி எனக்கு பைசா வந்துடுதுன்னா இந்த ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் பண்ண பைசா நான் கொடுத்துருவேன். தட் கிளாரிட்டி ஹேஸ் டு பி தேர். அப்புறம் தான் பைசா வாங்கணும். இல்லாட்டினா பைசா வாங்க கூடாது. ஏன்னா பேங்க்ல பைசா அப்படியே கடந்திருந்ததுன்னா நமக்கு மனசுல நிறைய விஷயம் தோணிட்டே இருக்கும். ஓ, இந்த படத்தை நம்ம இங்க பண்ணலாமே, அதை பண்ணலாமே. இதுதான் தட் இஸ் அ பேட் திங் அபவுட் மணி. நம்மள வந்து அது எப்பவுமே அந்த மைண்ட் நம்மள வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம், ஓ நம்ம இது வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அந்த பொருள் வாங்கிடலாம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து ஒரு எங்ஸைட்டி கொடுக்கும் அந்த பைசா. ஸோ எந்த விஷயத்துல நமக்கு பைசா வேணுமோ அந்த பைசா நம்ம ரொம்ப கிளாரிட்டியா யூஸ் பண்ணாதான் இந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது பார்த்தீங்களா, நிறைய லோன்ஸ் வாங்குறது, தட் வில் ஸ்டாப். அண்ட் இஃப் யூ ஸ்டாப் தட், ஐ டெல் யூ, அந்த பர்சன் வந்து இன்னைக்கு இஸ் கிரியேட்டட் another business. என்னோட கிளைண்ட் தான் இஸ் கிரியேட்டட் another business and ₹1 லோன் இல்லை அந்த பிசினஸ்ல. அண்ட் டுடே இஸ் அகெயின் பேக் டு 100 crores. 40 crores இருந்தவன் இன்னைக்கு 100 கோடி போய் சேர்ந்துட்டான். பட் வித் தட் லெசன், அந்த பெரிய லெசன் அவர் லேர்ன் பண்ணார். ஒன்ஸ் என்பிஏ ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவங்க மிஸ்ட்ரீட் பண்றாங்க அந்த பேங்கர்ஸ். ஸோ அந்த லெசன் அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த உங்களோட மீடியம் த்ரூ நான் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புறேன், நீங்க வந்து அந்த நேரத்தை நீங்க என்னைக்குமே பார்க்க கூடாது. தட் இஸ் வாட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். லோன் வாங்கணும் அப்படின்னா யூ see the ரீசன், எதுக்கு வாங்குறீங்க, எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, அதை கிளாரிட்டி வச்சுட்டு அப்புறம் லோன் வாங்குங்க. அவங்க தராங்கன்னு லோன் வாங்கி வச்சுக்காதீங்க. உங்களோட எண்ட் பர்பஸ் வெரி கிளியரா இருக்கணும். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி ரிக்வெஸ்ட் ஆல் தி MSMEs நாட் டு டேக் லோன்ஸ். சும்மா வேணுங்க அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு லோன் வாங்கக்கூடாது. எப்போ நமக்கு யூஸ் தெரியுமோ, அதோட எண்ட் ரிசல்ட் தெரியுமோ, அதை வச்சுதான் லோன் வாங்கணும். ஓகே.